வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேல்யூ தெரியாமல் நம்மளை லைஃப்ல இருந்து ஈஸியாக தூக்கி எறிஞ்சவங்க கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், ஹே டார்லிங், உன் லைஃப்ல இருந்து நீ எதை மிஸ் பண்ணியிருக்கிறங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச். வெளிநாட்டில் ஒவ்வொருத்தவங்க சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிப்பாங்களே, மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, வெளில கூட எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கஷ்டங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்க எல்லோரும் எப்படி சொல்கிறது, அதான் ஒரு சில பேர் கஷ்டம் இல்லாமல் இருக்காங்க, ஒரு சில பேர் கஷ்டத்தோடு தான் இருக்காங்க. ஒரு சில டேஸ்லலாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் டிரைவரோட வாழ்க்கை முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. ஒரு தடவை போயிட்டு அப்போதான் காரை நிப்பாட்டிட்டு சாவி ஆஃப் பண்ணிட்டு ரூம் கதவை திறந்துட்டு ரூமுக்கு வரும். திருப்பி அடுத்த வேலை போகிற மாதிரி இருக்கும். திருப்பி அதே மாதிரி நடக்கும். இந்த அப்படி இயர்லி இந்த 10 days இல்லை இயர்லி 1 monthன்னு வச்சிங்களேன், வருஷத்தில் ஒரு மாதம், இந்த மாதிரி எல்லா மாதத்துலேயும் கலந்து அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படின்னா எல்லாருமே அப்படி தான். ஒரு வேலை தான் செஞ்சுட்டு முடிச்சிருப்போம், திருப்பி அடுத்த வேலை. மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி பஞ்சாயத்தாக தான் இருக்கும் ஹவுஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும். ஹவுஸ் டிரைவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் இருக்கும். அப்புறமா எல்லாருமே நினைப்பாங்க, ஈஸியாக கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, 2000 ரியால் சம்பாதிக்கிறாங்க, 3000 ரியால் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. வெளியிலேருந்து பார்க்க தான் தெரியும் 2000 ரியால் 3000 ரியால் பெரிய காசாக தெரியும். ஊர்லேருந்து பார்க்குற எல்லாத்துக்குமே பெரிய காசாக தெரியும். ஆனால் இங்கே கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும். நான் 1500 சம்பாதிக்கிறேன். கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பேசிக் சேலரியே ஒரு 2000 தான் ஸ்டார்டிங் பேசிக். இங்கே ஹவுஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் பேசிக் 1500. அதுலேயே நம்ம தான் சாப்பாடெலாம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் ஹவுஸ் டிரைவருக்கு. கம்பெனிக்கு 2000 கொடுப்பாங்க, அக்காமடேஷன் கொடுப்பாங்க. 2500 சில கம்பெனியில் கொடுப்பாங்க, சில கம்பெனியில் 2000 தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே தான் போவோம். ஆனால் வெளிலேருந்து பார்க்கக்குள்ள, இந்தியாவிலேருந்து பார்க்கக்குள்ள எல்லாருமே போவோம், கிட்டுக்கிட்டுன்னு போவோம். கால்குலேட்டரை போய் ஓப்பன் பண்ணி ரியால் என்ன ரேட்டு அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு 22 ரூபா 50 காசு இன்ட்டு 2500 போடு அப்படின்ட்டு போட்டு பார்ப்போம். சம்பளம் சர்றன்னு உள்ள இருக்கும். 50,000 55,000. சரி நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு வருவோம். இங்கே நம்ம வரப்போ பல கனவோடு வருவோம். ஆனால் அந்த கனவுலாம் எதுவுமே நடக்காது. ஒரு மாதம் வேலை அந்த அளவுக்கு இருக்காது. நமக்கும் தெரியாது. கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு வேலை தெரியாது அப்படின்ட்டு சும்மா லூஸில் விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து தான் அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியும்னு வச்சிங்களேன். ஃபேக்ட்டு ட்ரூ என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2500 சம்பாதிக்கிறப்ப அந்த காசு ஊர்லேருந்து பார்க்குறப்ப தான் பெரிய காசாக இருக்குமே ஒழிஞ்சி இங்கே இருக்கோன்னு வச்சிங்களேன். இங்கே நம்ம செலவு பண்ணுவோம், அரிசி வாங்குவோம், எண்ணெய் வாங்குவோம், அது இது சமைச்சி சாப்பிட்றவங்களுக்கு. இல்லை மெஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டா சாலிடாக ஒரு 500 ரியால் செலவாயிடும். ப்ளஸ் இது இல்லாமல் ரீசார்ஜ் இருக்குது. ரீசார்ஜ்னால் இங்கே பேசிக் பிளானே நம்ம ஊர் காசுக்கு கால்குலேட் பண்ணால் 1000 ரூபா. அந்த மாதிரி ஒரு இதில் இது பண்ணால் தான் பேசிக்கான பிளானு. ஒரு 5 GB டேட்டாவும் ஒரு 200 நிமிஷம் தான் பேசிக்கலாம். நம்ம ஊர் மாதிரி அன்லிமிட்டட்லலாம் பேசிக்க முடியாது. ஏன்னா அன்லிமிட்டட்லலாம் நம்ம ஊர்லலாம் எப்படின்னா அன்லிமிட்டடாக இருக்கும் கால்லாம். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. மினிட்ஸ் கணக்கில் டேட்டாவும் லிமிட்டடாக, சவுதி அரேபியாவில் மட்டும். இதே மற்ற குவைத்தில் என் நண்பர்லாம் இருக்கார். அவர்லாம் எவ்வளோ சொல்லுவாப்புல அப்படின்னா 500 ஜிபியும் பார்ப்பல ஒரு மாதத்துக்கு. நான் வெறும் 5 GB தான் வச்சுருப்பேன். ஸோ நெட்டு பேக்லேயும் ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டு போயிடும். பேசிக்காக போடுறோம் அப்படின்ட்டா அது மாதிரி ஒரு மாதிரியான கணக்காக போய்டும்னு வச்சிங்களேன். அது மேட்டர் இல்லை. கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோட மைண்ட் செட்டும் இப்படி தான் இருக்கும். ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க.
எல்லாருமே வெளிநாட்டில் வர எல்லாருமே. அப்புறம் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்காங்களா அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு பொய் எல்லா ஃபேமிலிகிட்டே சரி, எந்த ரிலேஷன்ஷிப்பில் யார் வந்து கேட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் உண்மையாக சொல்லுவாங்க. பாக்கி எல்லாத்துட்டையும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நமக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் தெரியும், தனக்கு தான் தெரியும் சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையாங்கிறது. அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபேமிலிக்காக அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவ்வளோ ஒரு இதோடு தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறவங்களும் சரி, கம்பெனி வேலையில் இருக்கிறவங்களும் சரி, வேறு எந்தெந்த வேலையில் இருக்காங்களும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியை புரிஞ்சு நடந்துக்கிட்டு கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிட்டு நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன்னா இப்படி சொல்கிறது, ஒரு சில நான் இங்கே வந்த புதுசில் பார்த்து செலவு பண்ணேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஜூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜூஸ், அந்த ஒரு ஜூஸ் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அது கீழே ரேட்டு போட்டிருக்கோம். 2 ரியால்னா 2 ரியாலு, 2.5 ரியால்னா 2.5 ரியாலு, சின்ன கொண்டு ஜூஸ். அது அப்படி வாங்கி இப்படி எடுத்து பார்க்கக்குள்ள இந்தியா கால்குலேட்டர் மண்டையில் ஓகணும். ஆஹா, இது 45 ரூபா ஆச்சு, இது 65 ரூபா ஆச்சு, நம்ம ஊரில் பெருசாகவே குடிக்கலாமே, சின்ன கொண்டு என்ன 200 ml வச்சுட்டு இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்த புதுசில். அதுக்கப்புறமா இப்போ அந்தளவுக்கு அந்த ரியால்லேருந்து இந்தியன் ருப்பீஸ்க்கெலாம் கன்வெர்ட் பண்ணிலாம் மைண்ட் தாட்லலாம் ஓட்டுறதில்ல. ஒரு சில ஜாமானுக்கு மட்டும், இப்போ ஒரு 100 ரியாலுக்கு இப்போ ஒரு ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்ட்டா 100 ரியாலுக்கு வாங்கணுமா, 2000 ரூபாய்க்கு மேலே நம்ம ஊர் காசில் வாங்கணுமா அப்படின்னு யோசனை வருது. அது மாதிரி பெருசாக அமௌண்ட்டு போகிறப்ப எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் உண்மையான ரியாலிட்டியே இதுதான். கஷ்டம்தான், படணும் தான், என்ன பண்ணுறது, பட்டு தான் ஆகணும். என்ன தலையில் எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஈஸியாக எல்லாருமே சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா வந்துட்டேன்ப்பா, அது பண்ணிடுறேன்ப்பா, இது பண்ணிடுறேன்ப்பா அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது, அவங்கவுங்க வந்தது குடும்ப சூழ்நிலைக்காண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிறேன் ஈஸியாக சொல்லுவாங்க, இப்படி வந்துருன்னு. ஒரு சில இடத்துல வரணுன்னு ஆசையோடு இருப்பாங்க, ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒரு சில இடத்துல போகணுன்னு ஒரு ஆசையாக இருக்கும், ஆனால் போயிட்டா இதோட சம்பளம் கம்மியாக தானே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். இதை வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் மட்டும் ஃபேமிலியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் போதாது, ஃபேமிலியும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னேறி போகலாம். மொத்தத்தில் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஒரு ஃபோன் அடித்தா எடுங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் அவங்கவுங்க இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து இப்போ ஒரு காலோ இல்லை ஒரு மெசேஜோ பண்ணால் கொஞ்சம் உடனே ரீப்ளை பண்ணுங்க, உடனே இது பண்ணுங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. Can you catch my point? It's nice, no? What the mame? Cringe. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.